ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சுடுதண்ணியில் போட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டு அப்படியே வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயத்தை வச்சு தான் இந்த காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்தளவு வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பழமான தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அது எல்லாத்தையுமே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட வெங்காயம் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துருக்க மசாலா காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு கொதிய வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக வைக்கும் போது அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதே மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதம், தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி லைட்டாக வத்திருக்கு. இப்போ நம்ம காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் சூப்பராக நமக்கு வெந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுனால கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்புலேயே வச்சிடலாம். கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு கிரேவி மேலே தூவி இறக்கிடலாம். கமன்னு சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.